மாலை வணக்கம். என்ன பால் காய்ச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஸ்கூல் லீவில் ஸோ வீட்டில் ஏதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குதுன்னு கேட்டாங்க. பால் வச்சு ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னு பால் காய்ச்சிட்ருக்கேன். இப்படி இருக்க பாலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே மேலே பார்க்குறீங்கள அந்த மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். எப்படின்னு தானே பார்க்குறீங்க, வாங்க பார்க்கலாம். பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிட்டு அது திக்காகிற வரைக்கும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்ஸ் வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த ஏடு இருக்குல்ல சைடில், அதெல்லாம் எடுத்து விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் எப்படி க்ரீமியாக வந்திருக்குன்னு. ஓகேவா? அது எப்படி பபுள்ஸாக வருது பாருங்கள், அது மேலே தெரிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக கிண்டணும். இந்த மாதிரி எடுத்து விட்டு கிண்டிட்டு இப்போ சுகர் ஆட் பண்ணணும். சுகர் நான் பவுடராக போடுறேன்னு பார்க்காதீங்க. நான் ஜூஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ நான் அந்த சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். இது நார்மல் சுகர் தான், ஜஸ்ட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக அது கரையும் அப்படிங்கிறதுக்காக. சுகர் பத்தலை, ஸோ மறுபடியும் ஒரு ஸ்பூன் போட்டு அது கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் இப்போ ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சுகர். ஒரு பாக்கெட் பால் இது 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டுக்கு 3லேருந்து 3.5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேரமலைஸ் ஆகி கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா திக்காக பால்கோவா மாதிரி வரணும். இப்படி வந்துச்சுன்னா இதை எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் குழந்தைங்க கையில் கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், டெய்லி பால் வாங்கும் போதெல்லாம் அம்மா இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்க போகிறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு என் பையன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பிரதீப், ஹோம்மேட் பால்கோவா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் சூடாக இருந்தது, இருந்தாலும் எம்மியாக டேஸ்டியாக இருந்ததுமா.